ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதா சொல்கிறாங்க. அந்த பொதுக்குழு பார்த்தீங்கன்னா சசிகலா தலைமையில் கூட்டத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா சசிகலாவை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதிமுகவோட. இணையும் என் தம்பியை சேர்த்துக்கோங்க, என் குடும்பத்திலேருந்து யாருமே இணைய மாட்டாங்க, நான் சாதாரண நிர்வாகியாக இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, கட்சிக்குள்ளே சசிகலா வந்தால் சசிகலா கட்சியை கைப்பற்றிடுவாங்க, அவங்க காலில் போய் எல்லாருமே உழுவ ஆரம்பிச்சிடுவாங்க. அது எடப்பாடி முறைக்கொண்டு பார்த்தீங்கன்னா காலில் உழுவுற சூழ்நிலை உருவாயிருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பயத்திலே எடப்பாடி பழனிசாமி பதட்டத்திலே இருக்கதா சொல்கிறாங்க. இந்த பதட்டமே பாதி எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணிடுச்சுன்றாங்க. ஸோ இதனாலவே அதிமுகவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சலசலப்பு. திமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி வாரிசு அரசியலை கொண்டு வர்றாங்களோ அதே மாதிரி அதிமுகவில் தன்னோட மகனை கொண்டு வரணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுமான்றது ஒரு கேள்வி தான். ஏன் பார்த்திங்கன்னா சீனியர்கள் எல்லாருமே ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் கட்சியை விட்டு நீக்கினதுக்கு முக்கியமான காரணம் சசிகலாவால் திருப்பி அவங்ககிட்ட கையேந்திரம், மொய் எழுதணும், குனிஞ்சு கும்பிடு போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால தான் நீக்கினாங்க. ஆனால் இப்போ ஓபிஎஸ் எதுக்கு நிற்கிறாங்கன்னா, ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா தலைமை இப்போதைக்கு போட்டியார் வரும்னு சொல்லிட்டு எல்லா முன்னாள் அமைச்சர் தயவோட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிற்கிறார். ஸோ இப்படி ஒருத்தவங்களுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் முன்னாள் அமைச்சர்களுக்கே ஆப்போச்சா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட மகனை வாரிசாக கொண்டு வர பார்க்குறாரு, அது பொதுச்செயலாக கொண்டு வர பார்க்குறாரு. இது தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் திருப்பி போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் ஜெயிக்க முடியலன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் தென் மாவட்டங்களில் உண்மையிலே பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ்னால தான் ஜெயிக்க முடியல. அதான் உண்மையான ஒரு ரீசன்னு சொல்கிறாங்க. 5 இடங்களில் டெபாசிட் காலி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு விரைவில் ஒரு நெருக்கடி, மிகப்பெரிய நெருக்கடி உருவாகிறத தெளிவாக கண்கூட பார்க்க முடியுது. இதன் விளைவு என்ன பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி உட்பட முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் ஓபிஎஸ்க்கு மறைமுக ஆதரவு பார்த்திங்கன்னா நேரடியாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு வேலையை விட்டு பார்க்கல. அமைப்பு ரீதியாக பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள், 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர்னு சொல்லி நியமிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறார்ல, இதெல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பு பார்த்திங்கன்னா மாவட்ட செயலர் கூட்டிட்டு வர்றாங்க. இந்த மாவட்ட செயலரில் எதுக்கு இந்த மாற்றம் கொண்டு வரணும்னா, கேட்டால் கட்சி முன்னேற்றத்துக்காண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கட்சி முன்னேற்றத்துக்காண்டி கிடையாது, தன்னோட மகன் முன்னேற்றத்துக்காண்டி. ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவரோட மகனை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஒரு டீமே இயங்கிட்டு இருக்கு. சுனில் போன்ற நபர்கள் ஆலோசனையெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க காங்கிரஸில் இருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், அவரோட எடப்பாடியோட மகனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு. அது மட்டும் கிடையாது, இப்போ ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட மகனை கொண்டு வரணும்னா அமைப்பு ரீதியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், புதிய நபர்களை கொண்டு வரனால பார்த்திங்கன்னா இணையம் பொதுச்செயலாளர் ஏற்றுக்காங்க, என் மகனை ஏற்றுக்கான்றது தான் அவரோட எண்ணமாக இருக்குது. இப்போ முன்னாள் அமைச்சர்கள் அதிகாரத்தை பறிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பறித்து கடைசியில் டம்மி ஆக்கி ஓரம் கட்டி ஆரம்பிச்சிருவார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்தில் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் யார் கீழே இயங்குனா ஒரு மாவட்ட செயலாளர் கீழே தான் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. அதிமுகவில் பார்த்திங்கன்னா அமைச்சராக இருப்பாங்க, மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தை தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கவங்க திடீர்னு 2 சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்ட செயலாளர்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அங்கே எக்ஸ்ட்ராவாக 2 ஒரு மாவட்ட செயலர் எக்ஸ்ட்ரா வர்றாங்க. அப்படி வரும் பட்சத்தில் சீனியராக டம்மி ஆக்குவார். சீனியர்களாக அந்த எப்படி டம்மி ஆக்குனா, மீதி 2 மாவட்ட செயலர் இருப்பாங்களோ அவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த சீனியரை டம்மி ஆக்குறது தான் திட்டமாகவே எடப்பாடி பழனிசாமி கொண்டு வர திட்டமிட்டார். ஆனால் அதுக்கு முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்ப்பு. பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள், 7 முன்னாள் அமைச்சர்கள் வழக்கில் சிக்கியிருக்கவங்க மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பி வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், அடுத்து பார்த்திங்கன்னா வீரமணி, அது முன்னாள் அமைச்சர் காமராஜ், இவங்கெல்லாம் ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்காங்க. தான் இவங்க அவசரமாக பார்த்திங்கன்னா பாஜகவோட தான் கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த எண்ணத்தில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன தான் கூட்டணி இல்லைன்னு சொன்னாலுமே அதெல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே கேட்குற மாதிரி இல்லை. அது மட்டும் கிடையாது, இது நாடாளுமன்ற தேர்தல் தானே விட்டுட்டாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு இதே மாதிரி நிலை இருக்காது. ஏன்னா அவங்க ஜெயிக்கணும்னா என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமியோட அவங்களுக்கு தான் வேகம் அதிகம், அவங்க மேலே வழக்கு இருக்காங்க. இது மட்டும் ஒரு ரீசனாக சொல்ல முடியாது, இன்னொரு சில ரீசனும் இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ தன்னோட மகனை வாரிசாக கொண்டு வரதுக்கு ஓபிஎஸ்ட்டை கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராகிட்டார். அந்தளவுக்கு போயிடுச்சு நிலைமை. இப்போ பொதுச் செயலாளரை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருந்தாலுமே அது நிரந்தரம் கிடையாதுன்றது அவருக்கே தெரியும். ஏன்னா அந்த பொதுக்குழு வழக்கு நிலுவையில் தான் இருக்குது. அது எப்போனா விஸ்வரூபம் எடுக்குன்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு. ஏன்னா அது ரிவெஞ்ச் வச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி மொத்தமாக காலி பண்ணிடும். இப்போ ஓபிஎஸ்ஸை நீக்கிட்டாங்க, திருப்பி எடப்பாடி பழனிசாமி போச்சரை கொண்டு திருப்பி ஓபிஎஸ்ஸை கொண்டு போர்க்கொடி தூக்க முடியாது. அப்புறம் நம்பிக்கைத்தன்மை பார்த்திங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சர் மேலேயும் பார்த்திங்கன்னா மக்கள் இழந்துருவாங்க. அதிமுக பார்த்திங்கன்னா நேரத்தை தகுந்தபடி பார்த்திங்கன்னா மாற்றிக்கோங்கன்ற மாதிரி எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமி கூட பார்த்திங்கன்னா 24லையும் 26லையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதேமாரி கூட்டணி வைக்கிற பட்சத்தில் அது எடப்பாடி பழனிசாமிக்கே வினையாக முடியுன்றாங்க. ஸோ இப்போ பாஜகவோட பார்த்திங்கன்னா பாஜக தலைவர்கள் அதிமுக பேச்சு நடத்திட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிற விஷயம்னா பாஜக தலைவர் மாற்றணும்,
பாஜக மாநில தலைவர் 2026 வந்து போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மாநில தலைவர் பார்த்தீங்கன்னா இல்லாமலே அவரோட அதிகாரத்தை பறிச்சிட்டாங்களா, இல்லை அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களா, இல்லை டம்மி ஆக்கி வச்சுட்டாங்களா? மாநில தலைவர் 3 வருஷம் பண்ணிட்டார். டக்குன்னு அவர் கட்சியை விட்டு நீக்க முடியாது, பொறுப்பில் வந்து நீக்க முடியாது. பொறுப்பில் வந்து நீக்கலாம், பட் வந்து அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்திடும். மாநில தலைவர் அண்ணாமலையில் தான் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு, அது வந்து யாருனாலையும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சலசலமாக வந்து ஒதுக்கி வச்சுட்டு பண்ண முடியாது. அதனால தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்கிறக்காண்டி லண்டனுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. லண்டனுக்கு போய் வந்து இந்த மாதிரி தலைவர்கள் ராம சீனிவாசன், எச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், வானதிர சீனிவாசன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியை வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது டென்ஷன் ஆகிருச்சு அண்ணாமலை ஃபோனில் போட்டு கட்டு காத்திருக்காராம். பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கத்தி விட்டுருக்காரு. என்ன இதனால் கத்தி விட்டுருக்காருன்னா 15 இடங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கேட்குறோம். அந்த 15 இடங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிமுக கொடுக்கல. இதே இது 15 இடங்களில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு கேவலம் இல்லையா? சூடு சொன்ன இருக்கம் பேசுவானான்ற மாதிரி கேட்டுக்காரான். ஸோ காங்கிரஸ் பார்த்திங்கன்னா இப்போ வலுவாகவே இல்லை. உண்மையிலே சொல்லணும்னா அவங்களுக்கு இருக்க ஒரே சப்போர்ட் சிறுபான்மை ஓட்டு தான். சிறுபான்மை ஓட்டு வந்து அதிமுக கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அவங்களோட கூட்டணிச்சா. ஆனால் இப்போ பாஜக பார்த்திங்கன்னா இந்துக்கள் ஓட்டு அதிகமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தனித்து நின்றா ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அது எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் கூட வர முடியாது. ஆனால் பாஜக பார்த்திங்கன்னா ஒரு கணிசமாக பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் 2ஆம் இடம் வந்திருக்காங்க. இதுவே பெரிய விஷயமாக தான் பார்க்காது. நோட்டா கட்சின்றதை பார்த்திங்கன்னா ஓட்டு கட்சியாக மாற்றினது அண்ணாமலை. ஸோ அப்போ இருக்க பட்சத்தில் இப்போ ஓபிஎஸ் மகன் பார்த்திங்கன்னா சைலண்ட் ஆகிட்டாருங்க. யாருமே பெரிய லெவலில் இப்போ வந்து பேசுகிறதே இல்லை. ஆனால் எடப்பாடியோட மகனை பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடும் சொல்கிறத பார்த்திங்கன்னா எடப்பாடி மும்முரமாக வேலை செஞ்சுட்ருக்காரு. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த ஆலோசனை வந்து பிரசாந்த் கிஷோர்கிட்ட பேசுறது, விஜய்கிட்ட பேசுனது, விஜய்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அது மித்துன் நடத்தி பார்த்திங்கன்னா அது வந்து போயிட்டுருக்கதா சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாட்டையும் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்துக்கு முக்கியமான காரணம் இப்போ திருமாவளவன் பார்த்திங்கன்னா அந்த மது எதிர்ப்பு மாநாடுக்கு பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு அழைப்பு எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்ன அப்புறம் சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவன் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வைக்கலாமா, இதுதான் அடித்தளமாக இருக்குது. திருமாவளவன் வச்சு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கேம் ஆடுதுன்ற மாதிரி இப்போ வந்து திமுகவும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக பார்த்திங்கன்னா இதுக்கும் தயாராக இருக்காங்க. அது 214 தொகுதியும் தனித்து நிற்கிறதுக்கான ஒரு தெம்போடு தான் நிற்கத்தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் திருப்பி ஆட்சி அமர முடியுன்ற ஒரு சூழ்நிலை. இப்போ எம்பி எலெக்ஷனில் கொஞ்சம் தடுமாறி தான் ஜெயிச்சிருக்காங்க. கூட்டணி பலத்தோடு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தல் அப்படி கிடையாது. பயங்கரமாக செலவு பண்ணி பார்த்திங்கன்னா தன்னோட பலத்தை முழுமையாக காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அதிமுகவும் சரி. அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரீசெண்டாக நாஞ்சி சம்பத் சொன்னால் கூட தான் 5 பொது தேர்தல் சந்திக்கிற அளவுக்கு பணம் கொட்டி கிடக்குதுங்க எடப்பாடி பழனிசாமிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ எடப்பாடி பழனிசாமி நிர்வாகியில் பார்த்திங்கன்னா தக்க வச்சுருக்க முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா அந்த பணம் தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் இப்போ எஸ்பி வேலுமணியை நீக்கணுன்ற மாதிரி நினச்சாலும் நீக்க முடியாது. ஏன்னா கொங்கு மண்டலம் ஜெயிக்கணும்னா எஸ்பி வேலுமணி தயவு இல்லாமல் எடப்பாடியால் துளி கூட ஜெயிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் அடர்த்தியாக இருக்காங்க. அதனால தான் செல்வாக்கு இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.